Hello guys, welcome to our channel. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம பேரகாஸ்லேருந்து பாட்டு வெளியாக இருக்குது. இன்னைக்கு தான் ப்ரோமோ விளையாட்டினாங்க. ப்ரோமோ கேட்டுக்குலேருந்து என்ன மாதிரி ஹைப்பில் நடந்தாங்க. அந்த ப்ரோமோவே ஒரு 10 இல்லை ஒரு 40 தடவைக்கு மேலே கேட்டுக்கப்போ அந்த ப்ரோமோவே அந்த மாதிரி ஹைப்பாக இருந்துச்சு. கடைசியாக நாககி பாட்டுக்கு அந்த மாதிரி ஹைப்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியாகன இந்த பாட்டுக்கு தான் அனிருத். இந்த பாட்டு வந்து லைக் அவங்க ப்ரோமோ விளையாக்குங்க. அதில் உள்ள பிஜிஎம் வச்சு தான் இந்த பாட்டு பண்ணியிருக்காங்க. பட் அதில் தான் அனிருத் ஸ்பெஷலிஸ்ட்டில் பிரச்சனையே இல்லை. அந்த லெவலுக்கு ஹைப்பு. நானும் பாட்டு இன்னைக்கு ரிலீஸுங்க நேற்று போட்டுங்கனானுங்க. பட் எத்தனை மணிக்கு ரிலீஸ்னு சொல்லவே இல்லைங்க. வெயிட் பண்ணுறேன் காலையில் ரிலீஸ் ஆகுமா, இல்லை மத்தியானம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை நைட்டு ரிலீஸ் ஆகுமான்னு கூட தெரியாமல் இருந்து வீட்டுக்கு வந்தேன். சரி வெயிட் பண்ணி பரவாயில்லப்பா நம்ம இங்கே செய்ய வேணாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பாட்டுக்கு குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அதான் இப்போ சக்குன்னு குளிச்சுட்டு வந்து இப்போ வீட்டில் செட்டப் பண்ண முடியல. பட் ஓகேலா ஓரளவுக்கு செட்டப் பண்ணிட்டு ஓகே தெரியுது. ஓரளவுக்கு செட்டப் பண்ணிட்டு நான் வச்சுருக்கேன். பின்னாடி உள்ள பேக்ரவுண்டில் கண்டுக்காக்கிங்க. ஓகேவா, நம்ம இப்போ பாட்டு கேட்கலாமா? ஓகே கைஸ், இப்போ நம்ம பாட்டு கேட்கலாம். ஓகேவா? ஓகே, 1 2 3 go. For your loved ones, Saregama Karwa Mini. ஓகே, கிங் வர மாதிரி இருக்கு. மாசா இருக்கு அவங்க லுக்கு. ஓ பிரியாணி. ஓ என்னமா ஸ்டெப்பு. என்னங்க பண்ணி வச்சுக்க அனிருத். கோரியோகிராஃபி ஐயோ என்ன சொல்கிறீங்க கேட்க முடிப்போம். அனி கோரியோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃபர் கொஞ்சம் சுகன் உதவிகள் பிடிச்சவங்க கோரியோகிராஃபர் தான்.
పరిబత్తాలున్నోన్రా బర్బాదే అయినోన్రా నన్ను పీకుతావా చుమ్మలికే ఆయా చేరే బల్దారం లేనోన్రా నీ కన్నా మొండోన్రా ఇక పీకుతావా చుమ్మలికే ఆయా చేరే పట్టు పట్టు ఆకలుంది పెట్టు పెట్టు ఎక్కుతారా పేరు పత్తాలేనోన్రా చూసుకో కారడైస్కి అడ్రస్ అయితా மாஸ் செம்ம ஸ்டெப் சுகர் అడ్రస్ అయితా இப்போ தான் கேட்டு முடித்தோம். என்னப்பா இது அன்றைக்கி உன்னால் எப்படியா முடியுது இந்த இந்த ரீசெண்டாக ஆரம்பித்த வருஷத்துக்கு போன 12 மாதத்துலேருந்து ஜனநாயகன் கிங் ஷாருக்கானோட அல்லு அர்ஜுனோட அரசன் அப்புறம் இப்போ நம்ம கமல்ஹாசன் அண்ட் சூப்பர் ஸ்டாரோட பிஜிஎம் எத்தனைப்பா எத்தனை ஒன்றா யாரையா நீங்க உண்மையாக ஹியூமனா இல்லை ஏலியனா எப்போ ஒன்றால் நமக்கு இப்படிலாம் பிஜிஎம் போக முடியுது. சில பேர் சொல்லுவாங்க காப்பி கேட்க இருக்குங்க, பட் கேட்குறது நல்லா இருக்குல்ல, அது போகும் வேக மாதிரி. எனக்கு நேற்றுங்க அந்த ப்ரோமோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்காக இல்லை அணிகோட்டோட இன்ஸ்டாகிராம் ஸ்கூல் பண்ணி அப்போ அணிகோட் போட்டுருந்தாங்க. அப்போது பார்த்தப்பறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் கேட்டேன். அந்த லாஸ்ட்டில் வந்துச்சுலாம் அந்த போர்ஷன் நான் சொல்லியிருப்பேங்க ப்ரோமோஸு கொஞ்சம் கேட்டுக்கு ரிப்பிக்கல அந்த பாட்டுங்க கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த ப்ரோமோ மட்டும் மினிமம் ஒரு 40-30 தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என் ஸ்டாரி ஃபுல்லாக அந்த ப்ரோமோ இந்த பாட்டு வரணும். நான் ரொம்ப நாள் கடைசியாக வந்து ஒரு பேரிங் வரலாறு பண்ணேன். அதுவும் பிளாக் அடிச்சு குக்கிக்கானுங்க. அதுவும் நான் பண்ணலை, காரணம் ஜனநாயகம் வரல, நான் ஏசுசாக வேலை ஒர்க் அந்த மாதிரி இருந்தனால இந்த பக்கத்துக்கு பண்ணுங்கன்னு இருந்தேன். என்னம்மா பாட்டு, இந்த பாட்டு எப்போ தமிழில் வரும்னு வெயிட் பண்ணுறேன். எனக்கு லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சிச்சு, அந்த லெவலுக்கு புரியல, பட் தமிழில் வரும்னு வெயிட் பண்ணுறேன். அணிகோப்பா என்ன யாரையா நீ குக் பண்ணி கேட்குறவா எப்பா முடியல. எப்படி ஒருத்தனால எப்படி இந்த ஒரு மாதத்துக்குள்ள மட்டும் எவ்வளோ இப்போ இந்த வாரம் இருவழியாக இருந்துச்சு. போன கமல் ரஜினிகாந்தோட அந்த ப்ரோமோ அது ஒரு வைரலாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அரசங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிங், அப்புறம் அல்லு அர்ஜுனோட ப்ராஜெக்ட் AA23 அது ஒன்று ஓடிட்டு இருக்கு. எப்பா முடியலவா உன் பாட்டு அப்படி வீக்லி உன் பாட்டுக்கான் மண்டேல ஓடிட்டு இருக்கு. லிரிக்ஸ் புரியல, பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கு மாசாக இருக்குது. அது தமிழில் எப்போ வர, தமிழில் யார் பார்க்க கொஞ்சம் கேட்க ஆர்வமாக இருக்குது. ஏன்னா இந்த பாட்டு தமிழில் கேட்கப்போ வேறு லெவலில் ஒன்று கோஸ்வாமா கன்ஃபார்ம் ரிப்பிகட் முக்கில் எங்கள் போகுது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் நான் நாகடிக்கு ஹைப்பாக இருந்த இந்த மாதிரி எப்போ பாட்டு வரும் இருந்த ஹைப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்னொரு பக்கத்துக்கு தளபதி பக்கத்தை தவிர்த்து இன்னொரு பக்கத்துக்கு இருந்திருக்காருனோ அந்த ஞானி. அதுக்கப்புறம் அனிருத் இஸ் பங்கு வெக லெவல் ஃபயர் குக் பண்ணிட்டான் அவ்வளோதான் அனிருத். எப்போ நம்ம ஐயோ டான்ஸுங்க என்னமா டான்ஸு, அந்த வீடியோ அந்த டான்ஸு எப்போ செம்மையாக சுகங்கா கொரியோகிராஃபர் அவங்க வந்து ஒரு பேரிங் வரலாறு. ஓகே நம்ம தளபதி பார்க்க அவங்க கொரியோகிராஃபர் பண்ணிக்கிறாங்க. செம்ம ஸ்டெப்புங்க. இந்த பிஜிஎம்க்கு அங்கே ஸ்டெப் அந்த முகியை வச்சு ஸ்டெப் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் நானி ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்றைக்கி அவர் பர்த்டே. இப்போ அவர் Tier 2 ஆக்டராக இருக்காரு. இந்த படம் வெளியானதுக்கப்புறம் Tier 1 ஆக்டர் அல்லு அர்ஜுன், பிரபாஸ் அந்த லீகில் அவரும் வருவாங்க கன்ஃபார்ம். எப்போ நம்ம காலிவுட்டுக்கு வந்து சிவகார்த்திகேயன் அதே மாதிரி நானி வந்து டாலிவுட்டில் அவரும் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து கொஞ்சம் நடிச்சு அப்படி வந்தவங்க. அவரோட சனி போகம் S.A. சூர்யா, பிரியங்கா மோகன் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். நானி பக்லேயும் நடிச்சிருப்பாங்க. அந்த பக்லேயும் ரொம்ப நடிச்சிருப்பாங்க. நல்லா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு ரிப்பீட்டில் கன்ஃபார்ம் நான் கேட்பேன். வேறு லெவல் சாங் கன்ஃபார்ம்
இது வேறு லெவலில் ஹிட் ஆகும். அந்த காங் ஸ்டெப் வேறு லெவலுங்க. அந்த காங் ஸ்டெப்புக்கு ரிப்பீட்டில் மங்கி போகும். அந்த ஓ ஹா ஹீ ஹா ஃபூ என்னம்மா குக் பண்ணியிருக்கான். அன்றைக்கோ குக்கிங்னா வேறு லெவல் குக்கிங்ப்பா. போகும் என்னென்னமோ போட்டு குக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட மியூசிக் தான் ஒரு 2-3 மாதத்துக்கு போக போகுது. ஜனநாயகம் வெளியானதுக்கப்புறம் அதோட பீஜம் வேறு லெவலில் வரும். வரிசை அணிகுக் தான் இதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம மாலிஸ்ட்ரீம் வைக்க கான்செப்ட் பண்ண போகிறாங்க. மேபி அனிகுக் கான்செப்டாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த போஸ்டர் பார்த்தப்ப அப்போ தான் இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் திஸ் சாங். அனிகுக் வந்து இது பண்ணோம். தட்ஸ் ஆல் கைஸ். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு வரும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ட்ரை பண்ணுங்க. ஒர்க்காக இருக்குங்கள. You guys don't forget to like and subscribe. Bye.